வணக்கம் நேயர்களே. விடியலை நோக்கி வெற்றி திருமகன் ஸ்டாலின் புதிய உதயம் புதிய வரலாறு நிகழ்ச்சியில் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய குன்னம் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பொது வாழ்க்கை பணி எத்தனை ஆண்டுகள்? என்னுடைய பொது வாழ்க்கை பணி 884 வருடம் ஆரம்பிச்சு ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம் எல்லாம் ஒன்றா இருக்கிற காலத்திலேயே நான் ஒன்றிய செயலாளராக ஆகி பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருச்சி எல்லாம் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருக்கும்போது அன்பிலார் காலத்திலேயே அரசியலுக்கு வந்தேன். அப்புறம் எஸ்கே வடிவேல் மாவட்ட செயலாளர் காலத்திலிருந்து நான் ஒன்றிய செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். அதிலிருந்து தொடர்ந்து அப்புறம் மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்போ மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அப்படி இருக்கிறேன். சரிங்க. பணியாற்றிக்கிட்டு முதல்ல நீங்கள் அரசு சார்ந்த பொறுப்பில் என்னவா இருந்தீங்க? அரசு சார்ந்த பொறுப்பில் முதல்ல வேப்பூர் ஒன்றியத்தில் நான் துணை பெருந்தலைவர். ஒன்றியத்தில் நான் அது எங்கள் கூட்டணி கட்சி போனதுனால, அது பாமகவுக்கு போனதுனால நான் துணை பெருந்தலைவராக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி சரி. இப்போ மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், ஊராட்சி அரசாங்கம். நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி உங்களை சந்திக்கும் போது நீங்கள் உறுதியாக சொன்னீங்க, ஆமாங்க, இந்த மாவட்டத்தில் இருக்கிற 2 தொகுதி மட்டுமல்ல, எல்லா தொகுதியும் வெற்றி பெறுவோம், திருச்சியிலையும் நாங்கள் அதிகமாக வெற்றி பெறுவோம், அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர்லேயும் உறுதியாக வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எங்களுக்கு கள நிலவரம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். தொடர்ந்து கள நிலவரத்தை பார்க்குறோம், தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருக்கிறோம், நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏரியாவில் மக்கள் பேசுறது எல்லாமே எங்கள் காதுக்கு வருது. நாங்கள் அதை நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க சொல்கிறது மாதிரி நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு ஒரு பெரிய சாதனையில் அவங்க பண்ணலையே. அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க? ரோடு போட்டுக்கிட்டாங்க, அதை பண்ணிக்கிட்டாங்க, வெறும் ரோடு போட்டாங்க, இது வாங்கிட்டாங்க. இப்போ தான் தெரியுது மாவட்ட ஊராட்சியில் நான் போய் பார்க்கும்போது இன்னும் எத்தனை கோடி ரூபாய்க்கு அவங்க வச்ச தொண்டர் பணம் கொடுக்க முடியாமல் தடுமாறிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தடுமாறிட்டு கிடக்குறாங்க. நாங்கெல்லாம் பாடி வந்த உடனே இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எடுக்க முடியல. நாங்கள் வந்த உடனே மாவட்ட ஊராட்சிக்கு வர ஃபண்டிலிருந்து எங்கள் ஃபண்டு நாங்கள் அவங்க எடுக்க முடியாது. நான் வர்றதுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் என்கிட்ட 2,20,00,000 என் மாவட்ட ஊராட்சியிலேருந்து ஒரு பணத்துக்குன்னு எடுத்துட்டு அந்த பேமெண்ட்டே நீங்கள் திருப்பி கொடுக்கல. அவங்க கொடுக்காம வேற செலவு பண்ணிக்கிட்டாங்க. சரி சரி சரி. இன்னும் நிறைய என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 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 ரோடு பிஎம்ஜிஒய்னு திட்டம் போட்டு ரோடு போடுறாங்க. அந்த பணத்துக்கு தலைமையில் அவங்க டிஆர்டிஏலேருந்து பணம் வந்துடுது. செஞ்ச வேலைக்கு பேமெண்ட் கொடுக்காம புதிய வேலைகள். ஆமாம், ஏன்னா அந்த செஞ்ச வேலைக்கு கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சரி சரி. அதுலேருந்து 21% வரைக்கும் கமிஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பணத்தை மொத்தமாக பேமெண்ட் கொடுக்காம அதை திருப்பி டெண்டர் வைக்கிறாங்க. இப்போ அதனால எல்லா பேமெண்ட்டும் அப்படியே நிற்கிது. சரி. கலெக்டர் கூட முந்தா நாள் என்ன கூப்பிட்டு இது என்ன தாங்க பண்ணுறது சேர்மன், ஏதாவது ஒரு வழி உங்கள் பணத்தில் தொடக்கூடவே முடியாதுங்கன்ற. எங்கள் பணத்தில் ஒரு கவுன்சிலில் சப்ஜெக்ட் இல்லாமல் 10 பைசா எடுக்க முடியாது. ஓகே ஓகே. கவுன்சில் சப்ஜெக்ட் யூனியன்லேயே அப்படி தான் நாங்கள், ஏன்னா 4 யூனியன் சேர்மனும் திமுக. சரி சரி சரி. 4 யூனியன் சேர்மனும் திமுக. அப்படியும் ஸ்டேட் ஃபைனான்ஸில் இருந்து வர நிதியில் எங்களுக்கு இது தெரியாமல் அந்த பணத்தை அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பிடிச்சிக்கிட்டு மீதி எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சி போராட்டமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கலெக்டர் புதுசாக ஒரு கடைசியாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. பழைய கலெக்டர் இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நொந்து போய் நிற்கிறாங்க. நான் என்னங்க பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு வழி. இந்த முறைகேடுகள் குறித்து இந்த முறைகேடெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிடுச்சு. நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் ஒன்றும் சட்டம் செய்யலை, இந்த மாதிரி அயோக்கியத்தனம் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, இது உங்களுக்கு சாத்தியப்படாது. அதனால் நீங்கள் எந்த விதத்துலேயும் இதை நீங்கள் இப்போ பண்ணுற விதத்துக்கு நீங்கள் ஒரு 2 குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பணக்காரன் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த தொகுதியில் 2 எம்எல்ஏ நிலைமை என்னங்கிறது ஆரம்பத்தில் என்னன்னு நான் தொடர்ந்து எங்களோட நெருங்கிய பழக்கத்தில் உள்ளவர் தான். அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை.
நாங்கள் எப்பயும் போல எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். என்றைக்கும் வெள்ளத்தட்டு குறையிறது இல்லை, எதுவும் அப்படியே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். இப்போ 84லேருந்து நீங்கள் அரசியல் ஆமாம், நான் 84 ஒன்றே சில. அப்போ 89 90 கலைஞருடைய ஆட்சி பார்த்துருப்பீங்க. 96 மறுபடியும் கலைஞருடைய ஆட்சி, 2006 அது மாதிரியான ஆட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய அரசு இந்த பதவியேற்ற குறுகிய காலத்தில் எப்படி செயல்பட்டுருக்காங்க? இது மாதிரி ஒரு அரசு எந்த காலத்திலையும் செயல்பட்டதில்லை. கழக தலைவர் தளபதியார் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறும்போதே பெரிய கொரோனா தொற்றில் இருக்கிற காலத்தில் தான் பதவி ஏற்றுக்கிட்டார். 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டாரு. நான் கூட கொரோனா பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு கவர்னர் மாளிகைக்கு என்னுடைய தொகுதி குன்னம் தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் ஆயிட்டார் சிவசங்கர். அவர் அமைச்சர் ஆகிட்டு எனக்கு நான் உங்களுக்கு பாஸ் வாங்கிட்டேன் வந்துருங்கன்னு சொன்னோடனே நானும் இதுக்கு போய் கவர்னர் மாளிகை போய் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி முடிச்சுட்டு செக்ரட்டரியேட் போய் பதவி எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைச்சர்கள்லாம் பார்த்து வந்து வரும்போது கூட்டம், அவ்வளோ கூட்டத்தில் எங்கள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு கொரோனா. அடுத்த நாள் என்கிட்ட பேசுகிறாரு. நாங்கள் அன்றோடு இரவே அமைச்சர் எங்கள் மாண்புமிகு மேலாண் மத்திய அமைச்சரோடு முன்னாள் மத்திய அமைச்சரோடு நாங்களும் திரும்பி ஜெயங்கொண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருடைய தாயார் மறந்து விட்டார் என்ற செய்தி அங்கேயே தெரிஞ்சு அவரும் அங்கே தான் இருக்காப்புல, கண்ணனா காசாக கண்ணன். நம்ம உடனே போகலான்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு போகிறோம், கண்டனன்ஸுக்கும் போயிட்டு வரோம். அப்போ தான் எனக்கு அமைச்சர் அவர்கள் நான் தொடர்பு கொண்ட போது ஆனால் எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, நான் ஹோம் ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உடனே நான் மந்திரிகிட்ட சொன்னேன் கண்டியில் போகும்போது, அவருக்கு பாசிட்டிவ். ஐயோ நம்ம எல்லாம் ஒன்றா கட்டி பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஈவினிங்கே கூட நான் தான் ஒரு ஜேடி ஹெல்த்திட்ட பேசி கோஆப்டேட் இங்கே தான் எடுத்தோம். எடுத்துட்டு நான் கூட அன்னைக்கு எடுத்துக்கல, எனக்கு அடுத்த நாளே சிம்டம் வந்து எனக்கே கோவிட் வந்துருச்சு. அடுத்த நாளே எல்லாம் கோவிட் வந்த காலத்தில் அரசாங்கத்தை பதவியேற்றுக்கிறப்ப 3 அறிவித்த திட்டங்களை உடனே மேடையில் அறிவித்தார். பெண்கள் மகளிருக்கு இலவச பஸ் பாஸு, பால் உற்பத்தியாளரை பாதிக்காம வாங்குறவங்களுக்கு பாதிக்காம 3 ரூபாய் விலையை குறைச்சி கொடுத்தாரு. அனதர் வந்து 1000 ரூபா தான் அவங்க நிவாரணம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 5000 கேட்டதில் மீதி 4000 நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 மாசத்துல கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த திட்டம் யாரும் செஞ்சதில்லை. அதே மாதிரி ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு மகளிருக்கு ஒரு 1000 ரூபா பணம் மாதம் தரணும்னு சொன்னதை பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறாங்க. அந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம். எந்த அரசும் இதுமாரி செய்யலை. அவர் தொடர்ந்து கொரோனா பணியில் தான் ஈடுபட்டார். நாங்களும் சென்னைக்கு போக முடியல. தலைவர் இருந்தாலும் சுற்றி எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து கொரோனா பணியை பார்த்தாரு. கொரோனா பேஷண்ட்டை கிட்டு போட்டுக்கிட்டு போய் பார்க்குறாரு ஒரு சிஎம். இது உலகத்தில் நான் பார்த்தவர்களையும் என்னுடைய அரசியல் சர்வீஸில் அடுத்தவங்க சொல்லியும் கூட யாருமே இந்த மாரி ஒரு போய் பார்த்து நேராக கிட்டு போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இன்னும் வெளிப்படையாக எடுத்துட்டு சொன்னால் என்னுடைய தகப்பனார் எனக்கு பிறகு 94 வயது ஆயிருந்தாலும் கூட அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு நான் அவரை கூட இருந்து கவனிக்க முடியாத சூழ்நிலையில் அவரே தவறிட்டார். ஏன் நம்ம கூட போக முடியல, அவ்வளவு உயிர் பயம் இருக்கிற காலத்துல நம்ம தலைவர் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் யார் சொல்லும் கேட்காமல் அந்த கிட்டு டாக்டருக்கு மாதிரி அவரும் போட்டுக்கிட்டு நேரடியா போய் பார்த்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலையும் சரி உலகத்துல எவருமே கிடையாது. அவர் பார்த்து அதை தாக்கத்தை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து இந்த மருந்து விவகாரத்துல நாங்களே நேரடியா கொள்முதல் பண்ணலாம்னு அரசு சொன்னதை கூட கேட்காம மத்திய அரசாங்கம் கொடுக்கறத வாங்கி போட்டு நாங்க அந்த அளவுக்கு சீரமைப்பு இன்னைக்கு நம்மளாம் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டிலாம் நீங்க வர வண்டிலாம் வர்றதுக்கான வழியெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இது மாதிரி இவங்க யாரும் வேலை செஞ்சிருந்தா இந்த நாடு இந்த நிலைமைக்கு போயிருக்காது. இன்னும் பாருங்க, இந்த கொரோனா காலத்தில் மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை 100 ரூபாய்க்கு மேலே எல்லா மாவட்டத்திலையும் போயிடுச்சு. பெட்ரோல் விலை இங்கேயும் டீசல் கேஸ் சப்பர் ஏற்றிட்டாங்க. இப்படியே தான் போறாங்களே தவிர எந்த அரசு மாநில அரசு மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. இவங்களுக்கு ஒன்றிய அரசு பிஜேபியோட கூட்டணி வச்சதே இவங்களுக்கும் பாதிப்பு தான். எங்களுக்கு தெரியும், அதுலேயும் கணிப்பு. இவங்க 2 பேரும் மண்ணை கவ போறாங்க, நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. நான் நேராகவே சொன்னேன்,
மண்ணை கவுவாங்க. நிச்சயமா 4 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம். ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இல்லை, நல்ல வெற்றி. அதன் பிறகு இப்போ அதிகாரிகளுடைய நியமனத்தில் கூட அவர் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து தெளிவான ஆளுங்களை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மேல எல்லாம் சரி பண்ணிட்டாரு. இன்னும் அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் என்ன திருந்தினதா இல்லை. என்னை பொறுத்தளவில் என்னுடைய மாவட்ட அலுவலகத்தில் கூட மாவட்ட ஊராட்சியில் கலெக்டர் நல்லவராக இருக்காங்க. அங்கே கீழே இருக்கிறவங்க சபார்டினேட் நல்லா இருந்தால் தானே செய்ய முடியும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க பூரா தவறான தகவலை கொடுத்து தவறாக கையெழுத்து வாங்கி தவறு தான் பண்ணுறாங்க. அவங்க எதுவுமே திருப்தியாக பண்ணுறதில்லை. இந்த கொரோனா பீரியட் காலத்தில் அவர் வந்து ஆக்சிஜனுக்கு மத்திய அரசை எதிர்பார்க்காம அவரே வெளிநாட்டில இருந்து வாங்கி கொடுத்தது வந்து பெரிய சாமர்த்தியமான வேலை. எந்த மாநில அரசும் அதை பண்ணல, யாருமே பண்ணலையே. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் செய்யாமல் நம்முடைய முதல்வர் தான், கழக தலைவர் தான், தளபதியார் தான் செஞ்சார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பொதுமக்கள் கிட்ட இந்த இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுத்தது எப்படி வரவேற்பு? ரொம்ப பயங்கரமான வரவேற்பு. எல்லாமே பேசுறாங்க. தினம் கூட நாங்களும் போய் பார்க்குறோம். நேற்று கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆய்வு போயிருக்காரு. பஸ்ஸில் போய் ஏறி என்ன பார்த்துட்டு மாஸ்க் போடாமல் வரவங்களுக்கெல்லாம் மாஸ்க் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆய்வுலாம் பண்ணார். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதனுடைய விலை லேடிஸ் பூரா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பணம் இல்லாமல் நேராக வந்துடுறாங்கல்ல. கிராமத்துலேருந்து காய்கறி வாங்கினா கூட இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குன்னத்துலேருந்து இப்போ என் ஊர் குன்னத்துலேருந்து பஸ் ஏறினா என்ன பஸ்ஸுக்கு பணமாக கொடுக்க போகிறாங்க. அங்கே வாங்குறாங்க. டைம் தான் வேஸ்ட்டு. நேராக இங்கே பெரம்பலூரில் வந்து நல்ல காய்கறியாக வாங்கிட்டு போகிற அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பஸ்ஸில் ஆச்சுன்னா கூட்டம் நெரிசல் வந்துடும். அதுதான் நல்ல திட்டங்கள் செய்கிறாரு இவர் மாதிரி. இன்னும் தொலைநோக்கு பார்வையில் பெரிய நிபுணர் குழு அமைச்சிருக்காரு, கமிட்டி அமைச்சிருக்காரு, பொருளாதார கமிட்டி, ஆமாம் பொருளாதாரம் ஆலோசகர்கள் எல்லாம் அமைச்சு என்னென்ன பண்ணலாம். நோபல் பரிசு பெற்றவங்க எல்லாம் கூட. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக எங்கள் மாநிலத்தில் நம்முடைய நிதி அமைச்சராக இருக்கிற டிஆர் தியாகராஜன் கூட பெரிய நிபுணர். அவரை வச்சுக்கிட்டு அவர் தான் இந்த பொருளாதாரத்துக்கான எல்லா அனைத்தையும் அவரும் தலைவர்கிட்ட சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்தியாக பண்ணுறாங்க. மக்கள் திருப்தியாக இருக்காங்க. நாங்கள் வாக்கிங் வரும்போது பரவாயில்ல, நல்ல அரசுங்கிறாங்க. நல்ல அரசு, நல்லா செய்கிறாரு தலைவர், இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் குறை சொல்றது மாதிரி இல்லை. அது கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, கட்சிக்காக ஏதாவது பேசுவாங்க. பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. நிச்சயமா இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக. நீங்க இப்போ உங்க மாவட்டத்துக்கு உட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் செய்ய வேண்டிய அடிப்படை பணிகளை அந்த அமைச்சர்கிட்டயோ உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயோ சொல்லியிருக்கீங்க? சொல்லி அதுக்கான ஆயத்த பணிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க மாவட்டத்தில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வந்ததை அடிக்கல் நாட்டி திறந்து வச்சு பணம் கொடுத்து டெண்டர் விட்டதை நிறுத்தி விட்டாங்க. இந்த குன்னம் பக்கம், என் ஊர் பக்கத்தில் குன்னம் பக்கத்தில் ஆரம்பித்த இடத்துல அந்த டெண்டர் விட்டதை நிறுத்தி விட்டாங்க. அந்த மருத்துவக் கல்லூரியை வருகின்ற சட்டமன்ற தொடரிலே, பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அறிவிப்பார் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த மருத்துவக் கல்லூரி உடனடியாக வரும். அதுக்கான ஆயத்த பணியை எங்களுடைய மாண்புமிகு மேலாண் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள், இப்போ தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சராக என்னுடைய அருமை நண்பர் எஸ் சிவசங்கர் அவர்கள், இவர்களெல்லாம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்னைக்கு எங்களோடு பேசி கொண்டு இருக்கும்போதே எனக்கு அந்த பட்ஜெட்டில் நமக்கு அறிவிப்பு வந்து விடும்ன்றது கூட. இங்கே நம்ம கலைஞர் ஆட்சியில் இந்த இடம் கூட சிட்கோவுக்கு ஒதுக்குனாங்க இல்லையா, அந்த இடத்த கூட அவங்க பயன்படுத்தாமல் தானே வச்சுருக்காங்க. அதாங்க, அது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதாரம். ஆமாம், நீங்கள் பெருமாந்திர டோலில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சக்கரால வரலையும் அந்த கிழக்கால பகுதி பூராமல் அதில் 2500 ஏக்கர் எடுத்துருக்கோம். எக்கனாமிக் ஜோன் எடுத்து அதில் பெரிய ஆய்வு கூட்டங்கள் நடத்தி எங்களுடைய மாண்புமிகு மேலாண் மத்திய அமைச்சர் அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் வெளிநாட்டில் இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே கூட்டம் போட்டு அவ்வளவு பேருக்கும் இங்கே தங்க வச்சு எல்லா வேலையும் செஞ்சு, அப்போ மத்தியில் நம்முடைய அரசு, இப்போ கூட்டணி அரசு, மாநிலத்தில் கழக தலைவர் கலைஞர் அரசு, அந்த காலத்தில் இவ்வளவு திட்டத்தைகளையும் சொல்லி அதை கொண்டு வந்து செயல்படுத்துகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதுவும் அப்படி தான் மாறிடுச்சு. இந்த மெடிக்கல் காலேஜ் அப்படி தான் போயிடுச்சு.
அதில் தான் நமக்கு கொஞ்சம் பின்னோக்கு வந்து அதுக்கு விருப்பு நமக்கு மத்திய அரசுக்கும் அமையவில்லை, மாநில அரசும் அமையவில்லை. நீங்க சொல்லக்கூடிய திட்டம் ரெண்டுமே நல்ல திட்டம், அருமையான திட்டம். இங்கே வந்து அது அந்த பொருளாதார சிறப்பு பொருளாதார மண்டலம் செயல்பட்டு இருக்குமே ஆனால் இங்கே ரயில் பாதை வந்திருக்கும், விமான தளம் வந்திருக்கும், சிறிய விமான தளம் வந்திருக்கும். ஏன்னா அவசியம் இங்கே இருக்கிற பொருள் வெளியே போகணும், ட்ரெயின் ரூட்டு வந்து தான் ஆகணும், அது வந்திருக்கும். இப்படியே வந்துச்சுன்னா நாங்கள் இதில் இருந்து ஆத்தூரில் கனெக்ட் பண்ணி சேலம் வரலையும் கொண்டு போயிடுவோம், இங்கே எந்த பக்கம் நாமக்கல் போயிடுவாங்க, எல்லாம் போயிருக்காங்க. அனைத்து ஏற்பாடும் செஞ்சோம். அதை வீணா போய்கிட்டாங்க இந்த அரசு. அதை பற்றியெல்லாம் அவங்க எதுவும் கவலைப்படுறதில்லை. அதை நான் பலன் தான் இப்பொழுது அனுபவித்து இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்தித்தது. இந்த வயதிலும் ரொம்ப ஒரு ஆக்டிவாக, எங்களை காட்டிலும் சுறுசுறுப்பாக அந்த கழகத்துக்காக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது நீங்கள் இந்த அரசு குறித்து மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் சொல்லலாம். அரசு வந்து இந்த தமிழகத்தில் ஆளுகின்ற அரசு மிக சிறப்பான அரசு. எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எல்லா வகை திட்டங்களையும் தீட்டுகின்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, கழக தலைவர் தளபதியார் அரசு. இதை தொடர்ந்து மக்கள் ஆதரிப்பார்கள், இதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இன்னும் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கழக தலைவர் இருக்கின்ற வரையில், தலைவருக்கு பிறகு நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டை ஆளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கான பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட எங்களுடைய அடுத்த மாவட்டத்திலே அவர் பணி மேற்கொண்டு எங்களுடைய தொகுதியிலே இருக்கின்ற இந்தியா சிமெண்ட்ஸு அங்கே வந்து தான் தங்கியிருந்தார். தலவாயில் வந்து எங்கள் தொகுதி குன்னந்தொகுதி தான், செந்தர ஒன்றியம், ஆனால் அது மாவட்டம் அரியலூர். அங்கே வந்து தங்கியிருந்தார். நாங்கள் எல்லாமே போய் பார்த்து, நான்கு அமைச்சர் எல்லாம் அங்கே தான் போய் வரவேற்பு கொடுத்து எல்லாமே பார்த்துட்டு கடலூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சியை தொடங்க இருந்துட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அவரும் அதை ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறாரு. அதனால் இந்த ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்கள் எங்களை நன்றாக புரிந்து கொண்டு ஆதரிப்பார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது பணமா மக்களாங்கிறத எதிர்நோக்கும் போது பணம் ஒரு அடிபட்டு போச்சு. அப்படிலாம் பணம் தான் முக்கியம்னா இங்கே செலவு, இவங்க பண்ண செலவுக்கெல்லாம் நாங்கள்லாம் தாங்கியிருக்க முடியாது. நாங்களும் நிறைய எலெக்ஷனை பார்த்துட்டோம். பணம்லாம் எல்லாமே கொடுக்காம நாங்களும் ஒரு சிறு சின்ன செலவுகளை அவங்க பண்ணுறதுல 10ல் 1 பங்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு நாங்கள் தொகுதியை ஜெயிச்சிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பெரம்பலூர்லாம் 31,000 ஓட்டு வித்தியாசம், வாங்கின ஓட்டு 31,000 ஓட்டு பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில். இந்த பெரம்பலூர் நகரத்தில் 21,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கோம். நகரத்தில் 20,000 ஓட்டுக்கு மேலே கூட வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்பு நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் பாரிவேந்தர் நிற்கும்போது பெரம்பலூர் சட்டமன்றம் தொகுதி மட்டும் 92,000 வாக்கு வித்தியாசமே கிடைச்சது. வித்தியாசமே 92,000 ஓட்டு. இந்த வரலாற்றில் 92,000 ஓட்டு மொத்தம் வாங்கி ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் யாருமே இல்லை. மொத்த ஓட்டே 92,000 வாங்கவே இல்லை. ஆனால் வித்தியாசம் 92,000 வாங்கினாரு பாரிவேந்தர் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில். நாங்கள் 92,000 ஓட்டு வாங்குறோம். அடுத்தது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 4 யூனியனையும் நாங்கள் பிடிக்கிறோம். மாவட்ட ஊராட்சி 8 கவுன்சிலில் 7 கவுன்சிலில் நாங்கள் ஜெயிக்கிறோம். அப்புறம் திருப்பி அதிமுக ஜெயிக்குன்னு அவன் சொன்னான்னா அவன் முட்டாள். அது பேட்டி கொடுத்தாலும் அதை யார் ஏற்றுக்குவா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? மக்கள் மனநிலை மாறி போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் தெம்பா சொல்கிறோம், நாங்கள் தான் ஜெயிப்போம். நிச்சயமாக நாங்கள் உங்கள்கிட்ட தெம்பா சொன்னது 2 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிப்போம். இதையும் மீறி அரியலூரில் உள்ள, ஏன்னா எங்கள் அரியலூரும் பெரம்பலூரும் என்றும் ஒன்றாக தான் இருப்போம். எங்களுடைய அமைச்சரின் கீழ் மாண்புமிகு மேலாண் மத்திய அமைச்சரின் கீழ் இயங்குகின்ற மாவட்டம் இந்த 2 மாவட்டமும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஊட்டியில் இருந்தாலும் கூட பெரம்பலூர் வந்து தான் அவர் எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டு தான் அங்கே போவார். அங்கேயும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னைக்கும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம்னா அவரை தான் கூப்பிடுவாங்க, அவரை கேட்டுக்கிட்டு தான் எதுவும் செய்வாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்கள் செய்கிறோம், நாங்களும் செய்வோம். சரிங்க, அதுதான் உண்மை நிலவரம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அறிஞர் அண்ணா சொன்னது போல மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களுக்காக பணியாற்றுங்க. அந்த அடிப்படையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்ற எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தொலைக்காட்சி சார்பில் ஒரே ஒரு விண்ணப்பம், வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளராக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பெரம்பலூர் பேருந்து நிலையத்தில் கழிப்பிட வசதி இல்லை, சிறுநீர் வசதி மட்டும்தான் இருக்குது.
பல மக்கள் அங்கே வரக்கூடிய இடம், அங்கே வந்து கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி அது சரியாக பராமரிக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்தால் மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக அந்த பணியை உடனடியாக கவனித்து அதை செய்கிறதுக்கான ஆணையை நாங்கள் ஆணையாளர், முனிசிபல் கவுன்சில் ஆணையாளர் சொல்லி மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் பேசி அதை செய்கிறோம். வச்சுருக்கோம், இருக்காங்க, லிட்டர்லாம் இருக்காது, அப்படியே பேக் சைடு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தமாக இல்லையா என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்க்கல. இது சிறுநீர் கழிப்பதுக்கு இருக்கு இடம் இருக்கு, மலம் கழிப்பதற்கான இடம் வந்து அங்கே இல்லை. நிச்சயமாக அதுக்கான இடங்கள் வசதிகள்லாம் இருக்குது. நாங்கள் அதை உடனடியாக நான் கவனத்துக்கு கொண்டு சென்று, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே தான் இருக்கார், அவரோடு சென்று நான் இதை உடனடியாக கவனித்து இதை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.